மதிப்பு, வருவாய், அங்கீகாரம். இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை துடியலூர் அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரி மற்றும் அறிவியல் மையத்தில் மாணவர்கள் மேம்பாடு திட்டத்தில் சேவை ஒரு தொழிலாக என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதற்கு கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் கனகவல்லி சண்முகநாதன் தலைமை தாங்கினார். இயக்குனர் ரமா ராஜசேகர், நிர்மலா ராஜசபாபதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். கல்லூரி முதல்வர் எஸ்தர் ராக்கேல் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள சேவை ஒரு தொழிலாக என்ற தலைப்பில் பேசினார். அப்போது என் வாழ்க்கை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நான் இஸ்ரோவில் இணைந்ததுடன் செயற்கைக்கோள் சாப்ட்வேர் இரண்டிலும் கவனம் செலுத்தப்பட்டது. நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிய நிலவு முழுவதும் தேட வேண்டும் என நினைத்தோம். நிலவில் இறங்காமல் துருவ பாதையில் சுற்றி வந்து ஆய்வு செய்ய விரும்பினோம். அது மிகவும் சவாலாக இருந்தது. அதற்காக எடுக்கப்பட்ட 4 வருட கடும் உழைப்பின் பயனாக இந்தியாவின் சந்திரயான் 1 செயற்கைக்கோள் மூலம் நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தோம். நிலவு தொடர்பான ஆய்வில் மற்ற நாடுகள் பலமுறை முயற்சிக்கும் ஒரு விஷயத்தை இந்தியா ஒரே முறையிலேயே சாதித்துள்ளது. மேலும் மகாபலிபுரத்தில் இருந்து ஏவப்பட்ட 140க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களுடன் சென்ற ராக்கெட்டின் மூலம் உலகம் மீண்டும் ஒரு முறை இந்தியாவை திரும்பி பார்த்தது. உங்களால் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்ய முடியும். எந்த நேரத்திலும் படிப்பதை நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் நிருபர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் 2000 பள்ளிகளில் விவசாயம் முதல் விண்வெளி வரை என்ற ஆராய்ச்சி கூடத்தினை 500 கோடி ரூபாய் மதிப்பில் அமைப்பதற்கு அரசுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார். நன்றி.